வாட் அ டே ஆஃப் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் இன்னைக்கு பார்க்க நமக்கு வாய்ப்பு கிடைச்சது. இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆஷஸோட முதல் மேட்ச் பயங்கர எக்ஸைட்மெண்டோட இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மீடியாலயும் வந்து ஏகப்பட்ட ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பழைய கிரிக்கெட்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ், ஃபேன்ஸ்னு எல்லாருமே இந்த டெஸ்ட் சீரீஸ்க்காக ரொம்ப ஆவலா இருந்தாங்க. ஆன்லைன்லயும் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து செம வியூவர்ஷிப் இருந்தது இந்தியால. அண்ட் கிரௌட்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேடியமுமே வந்து பேக்டா இருந்தது. 45,000 50,000 பேர் மேட்ச் பார்க்க வந்திருந்தாங்கன்னு கமெண்ட்ரியில சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஏத்த ஹைப் வந்து இந்த மேட்ச் வந்து டெலிவர் பண்ணுச்சா அப்படின்னா நிச்சயமா டே 1 வந்து டெலிவர் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா 19 விக்கெட் வந்து இன்னைக்கு நாள்ல வந்து விழுந்திருக்கு. அதாவது 2 இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க ஒரே நாள்ல. ஆஸ்திரேலியா வந்து 9 விக்கெட் எழுந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. 374 மேட்ச் வந்து இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் வந்து கம்பீட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல. இதுல இவ்வளவு நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து டே 1ல விழுந்தது வந்து இதுதான் மேக்ஸிமம். இதுக்கு முன்னாடி 1888ல நடந்த டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா டே 1ல 18 விக்கெட் விழுந்திருக்கு. பட் அதையும் சர்பாஸ் பண்ணி இன்னைக்கு நடந்த டே 1ல பாத்தீங்கன்னா 19 விக்கெட்ஸை வந்து இழந்திருக்காங்க. விக்கெட்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்ல ஹெல்ப் இருந்தது. கமெண்ட்ரிலயும் வந்து அதான் சொன்னாங்க. பிச் ரிப்போர்ட்லயும் நம்ம பிச்சை பார்க்கும்போது அதுதான் தெரிஞ்சது. தட் இந்த விக்கெட்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் இருக்கும், எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பவுன்ஸ் இருக்கும், ஆஃப் த விக்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது. பட் இவ்வளவு சேலஞ்சிங்கா ஒரு பேட்டருக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்காதுன்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பேட்டர்ஸோட அப்ரோச் டுவர்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் வந்து மாறி இருக்கு அப்படின்றது கிளீனா தெரிஞ்சது. டாஸை வின் பண்ண இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் வந்து பேட்டிங் பண்ண டிசைட் பண்ணாரு. லாஸ்ட் டைம் ஆஷஸ் ஆஸ்திரேலியால நடந்தப்போ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச்லயே மிச்சல் ஸ்டார்க் வந்து ராய் பர்ன்ஸ் வந்து போல்ட் எடுப்பாரு. அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் அவர் ரெப்ளிகேட் பண்ணுவாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட் எடுக்கலனாலும் ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால்லயே பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாரு. ஜாக் ராலி வந்து ஸ்லிப்ஸ்ல அவுட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பென் டக்கெட் அண்ட் ஓலி போப் வந்து டீசெண்டா பேட்டிங் ஆடினாங்க. பென் டக்கெட் வந்து பாசிட்டிவான அப்ரோச்ல இருந்தாரு. அவர் எந்த பால் பவுண்டரி பாலோ அந்த பால் அடிச்சுட்டே தான் இருந்தாரு. ஸோ ரன்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா வந்துகிட்டே தான் இருந்தது. பென் டக்கெட்டையும் பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் வந்து அவுட் எடுத்தாரு. அதே மாதிரி ஜோ ரூட்டையும் பாத்தீங்கன்னா ரன்ஸே ஸ்கோர் பண்ண விடல. அவரையும் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே அவுட் எடுத்துட்டாரு. என்னதான் விக்கெட்ஸ் ஒரு எண்ட்ல விழுந்துகிட்டே இருந்தாலும் இங்கிலாந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாசிட்டிவ் அப்ரோச்ல இருந்து மாறவே இல்லை. அவங்க ரன்ஸ்க்கு போயிட்டே தான் இருந்தாங்க. விக்கெட்ஸ் எவ்வளவு விழுந்தாலும் பரவாயில்ல, நாங்க ரன் ஸ்கோரிங் மோட்லயே தான் இருப்போன்ற மாதிரி தான் ஆடினாங்க. ஹாரி புரூக்கா இருக்கட்டும், ஒலி போப்பா இருக்கட்டும், அந்த சைட் விக்கெட்ஸ் விழுந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க ரன் ஸ்கோரிங் மோட்லயே தான் இருந்தாங்க. அதனால குவிக்கா வந்து ரன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. 4th விக்கெட்டுக்கு 50+ பார்ட்னர்ஷிப்ல வந்து ஒலி போப் அண்ட் ஹாரி புரூக் வந்து நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருந்தப்போ கேமரன் கிரீனை வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து கொண்டு வந்தாரு. ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் அவர் போட்டாரு. ஆனா அந்த ஒரு ஓவர்லயே பாத்தீங்கன்னா ஒலி போப்பை வந்து LBW ஆக்கி வெளியே எடுத்தாரு. ஒலி போப் வந்து கொஞ்சம் கிரீஸ்ல வந்து எக்ஸ்ட்ராவா மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அவர் எக்ஸ்ட்ரா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு பால் கரெக்டா டவுன் த லெக் போகும்போது அது பேட்ல அடிச்சு அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. ஆஸ்திரேலியா வந்து வெறும் 23 ஓவர் தான் ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து பந்து வீசியிருந்தாங்க. அண்ட் இங்கிலாந்து வந்து 105 for 4 அப்படின்ற நிலைமையில ஃபர்ஸ்ட் செஷன் வந்து முடிச்சாங்க. லஞ்ச் முடிச்சு வந்த உடனே ரெண்டாவது ஓவரே பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து மிச்சல் ஸ்டார்க்கோட ஒரு பியூட்டிஃபுல் இன்ஸ்விங்கர்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. ஜெமி ஸ்மித் அண்ட் ஹாரி புரூக் பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் விழுந்தாலும் நாங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்போன்ற மோட்ல தான் இருந்தாங்க. ஹாரி புரூக் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அக்ரெசிவாவே ஆட ஆரம்பிச்சாரு பென் ஸ்டோக்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம். ஜெமி ஸ்மித்தும் பாத்தீங்கன்னா சூப்பரா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே சூப்பரா ஆடிட்டு இருந்தாங்க. ஹாரி புரூக் வந்து அவரோட 50யும் பதிவு செஞ்சாரு. அவரோட 50 பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெபியூட்டன்டான பென் ஹோகட்டோட பால்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் பால் லெக் சைட்ல போச்சு. அதை அப்படியே விட்டுருக்கலாம். பட் அதுலயும் பவுண்டரி அடிக்கணும்ன்ற ஒரு முயற்சியில பாத்தீங்கன்னா கிளவுல பட்டு கீப்பர் வந்து கேட்ச் பிடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த பேட்டர்ஸால யாரும் பெருசா பர்ஃபார்ம் பண்ண முடியல. எல்லாருமே கொஞ்சம் அக்ரெசிவான ஷாட்ஸ் தான் எடுத்தாங்க. அதுல வந்து ஸ்டார்க் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாருமே அவுட் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. ஹேசல்வுட் அண்ட் கமின்ஸ் இல்லாதப்போ ஸ்டார்க் வந்து அவர் ஏன் வந்து ஒரு பிரீமியம் மேட்ச் வினர் அப்படின்றத நிரூபிச்சாரு. 7 விக்கெட்ஸ் எடுத்தாரு. டெபியூட்டன்டான பென் ஹோகட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா பவுலிங் போட்டாரு. அவரும் ஸ்டெடியா போட்டு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்தாரு. ஸ்காட் போலன் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. யூஸ்வலா அவர் தான் ரொம்ப எக்கானமிக்கலா பவுலிங் போடுவாரு. பட் அவர் தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியன் சைட்ல ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்தார். 10 ஓவர்ல அவர் பாத்தீங்கன்னா 62 ரன் அடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ஸ்காட் போலன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா பந்து வீசினதே கிடையாது. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா வெறும் 33 ஓவர் தான் பேட்டிங் ஆனாங்க. பட் அந்த 33 ஓவர்லயே பாத்தீங்கன்னா 172 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஹாரி புரூக் வந்து ஒரு 50 அடிச்சாரு. மிச்சம் எல்லாருமே டீசென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க. பட் வெறும் 32 ஓவர் மட்டும் தான் அவங்களால பேட்டிங் ஆட முடியுது. இது டே ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஆர்ச்சரும் அவரோட ஸ்பெல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது செகண்ட் பால்லே பாத்தீங்கன்னா டெபியூட்டன்டான ஜேக் வெதர்ஹெல்ட் பாத்தீங்கன்னா LBW ஆக்கி வெளியே அமிச்சிட்டாரு. ஜேக் வெதர்ஹெல்ட் அண்ட் மார்னஸ் லபுஷேன் தான் வந்து ஓப்பனிங்க்கு வந்தாங்க. உஸ்மான் கவாஜா வந்து ஃபீல்டுல வந்து அதிக நேரம் இல்லாம அவர் வந்து உள்ள போயிட்டு வந்ததுனால அவரால் வந்து ஓப்பனிங் பண்ண முடியாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் நம்பர் ஆஃப் மினிட்ஸ் இந்த ஃபீல்டு வந்து இல்ல அப்படின்றதுனால. ஸோ
அவர் வந்து 2 டவுன் தான் வந்தாரு. டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் அப்ரோச் வந்து நமக்கு இன்னைக்கு பார்க்க கிடைச்சது. இங்கிலாந்து வந்து விக்கெட்ஸ் விழுந்தாலும் அதிரடியா ஆடிக்கிட்டே இருந்தாங்க. வேற ஸ்மித் அண்ட் லபுஷேன் பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் விழுந்தாலும் அவங்க வந்து ஒரு ஸ்டெடியா ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணணும்னு சொல்லி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை ஸ்டிச் பண்ண முயற்சி பண்ணாங்க. நிறைய நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆடினாங்க. இங்கிலாண்டை பாத்தீங்கன்னா நிறைய ஓவர்ஸ் போட வச்சாங்க அந்த 2வது விக்கெட்டுக்காக. அண்ட் 14th ஓவர்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து அவங்களோட செகண்ட் விக்கெட்டையும் வந்து இழந்துட்டாங்க. கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் உஸ்மான் கவாஜாவோட பாத்தீங்கன்னா பெருசா பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ண முடியல. 2 பேருமே பாத்தீங்கன்னா பிரைடன் கார்ஸோட ஒரு எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பவுன்ஸ்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க. கிராஸ் சீம் புடிச்சு தான் ரன் போட்டாரு 2 பேருக்குமே. கவாஜா வந்து எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பவுன்ஸ்னால காட் பிஹைண்ட் ஆயிட்டாரு. வேற ஸ்டீவ் ஸ்மித் வந்து எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பவுன்ஸ்னால காட் அட் ஸ்லிப்ஸ் ஆயிட்டாரு. பிரைடன் கார்ஸ் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து சூப்பராகவே பந்து வீசினாரு. சூப்பர் சப்போர்ட்டா இருந்தாரு ஒரு ஆர்ச்சர் கூட. டிராவிஸ் ஹெட் அண்ட் கேமரன் கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டிச் பண்ணாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா அக்ரெசிவ் அப்ரோச்சும் எடுக்கல, ரொம்ப டிஃபென்சிவாவும் போல, ஒரு இன் பிட்வீன் அப்ரோச் எடுத்தாங்க. அடிக்க வேண்டிய பால்ஸ் அடிச்சாங்க, பட் லீவ் பண்ண வேண்டிய பால்ஸ் லீவ் பண்ணாங்க. 2 பேருமே ரொம்ப சூப்பரா பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க. பென் ஸ்டோக்ஸால அவரோட ரெகுலர் பவுலர்ஸால விக்கெட் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவரே பாத்தீங்கன்னா பவுலிங் போட வந்து வந்தாரு. அது வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மூவா வந்து இருந்தது. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் பவுலிங் போட வந்த 2வது ஓவரே பாத்தீங்கன்னா வெல் செட்டில் டிராவிஸ் ஹெட் வந்து அவுட் எடுத்தாரு. அதே மாதிரி 2 overs லேட்டர் கேமரூன் கிரீனையும் பாத்தீங்கன்னா அவுட் எடுத்தாரு. கேமரூன் கிரீன் வந்து டிராவிஸ் ஹெட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அட்டாக்கிங் மோடுக்கு போலாம் அப்படின்னு போய் ஒரு ஷாட் ட்ரை பண்ண போய் மிட் ஆன்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டார்க் வந்து பிக் ஆஃப் த பவுலர்ஸா இருந்தாரோ அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு வந்து பிக் ஆஃப் த பவுலர்ஸா இருந்தாரு. மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டரை பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா ரிமூவ் பண்ணாரு. சூப்பராகவே பவுலிங் போட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பென் ஸ்டோக்ஸ் வந்து மீண்டும் ஒரு முறை 5 for எடுத்தாரு. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்லயும் ஒரு 5 for எடுத்தாரு. அதே மாதிரி இந்த சீரீஸ்லயும் வந்து 5 for எடுக்கிறாரு. எப்பறம் அவரால் பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, அப்பெல்லாம் பவுலிங்ல வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முன்னையே சொன்ன மாதிரி 2 கான்ட்ராஸ்டிங் ஸ்டைல்ஸ் ஆஃப் பேட்டிங் அப்ரோச் வந்து இருந்தது. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து இங்கிலாந்து ஆடினதோட ஜாஸ்தி நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் தான் ஆடி இருக்காங்க. பட் விக்கெட்ஸ்னு பாத்தீங்கன்னா அவங்க 9 விக்கெட் விட்டுருக்காங்க. அண்ட் இன்னும் 49 ரன்கள் வந்து இங்கிலாந்து வந்து பின்தங்கி இருக்காங்க. ஸோ 2 டீமோட அப்ரோச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. பட் ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் இங்கிலாந்து வந்து அஹெடா இருக்காங்க. இது வந்து டே 1 ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் தான். இன்னும் 4 நாட்கள் இருக்கு. கேம் வந்து எப்படி வேணா மாறலாம். இன்னும் 2 இன்னிங்ஸ் இருக்கு. அப்படின்றப்போ இங்கிலாந்து எடுத்த அப்ரோச் வந்து சரியா இல்ல ஆஸ்திரேலியா எடுத்த அப்ரோச் வந்து சரியான்றது இந்த மேட்ச் முடியும் போது தெரியும். ஸோ டே 1ஓட எண்ட்ல வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஒரு சூப்பர் அப்பர் ஹேண்ட் இருக்கு. இந்த டெஸ்ட் மேட்ச் அவங்க ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து அப்ளிகேஷனோட ஆடி கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடி பேட் பால்ஸை மட்டும் அடிச்சு விக்கெட்ஸ் நிறைய மெயின்டைன் பண்ணி டே 2ல வந்து பெருசா விக்கெட்ஸ் விடாம ஆடினாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க இன்னும் ஈஸியா வந்து இந்த டெஸ்ட் மேட்சை ஜெயிக்கலாம். இல்ல நாங்க அக்ரெசிவான அப்ரோச் தான் எடுப்போம் அப்படின்னு எடுத்தாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். நாளைக்கு நாள் எப்படி போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம்.